Hi everyone. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோல இருக்கிறோம். 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்க்கு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அண்ட் ஒரு சில 3 மார்க்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம வந்து பேச போறோம். இந்த வீடியோவை நீங்க கம்ப்ளீட்டா பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க அடுத்த அகாடமிக் இயர் 12th போறதுனால உங்களுக்காக நம்ம முருகா எம்பி அகாடமி வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க ஆன்லைன் டியூஷன்ல ஜாயின் பண்றதுக்கு விரும்புறீங்க அப்படின்னா மறக்காம இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. ரைட். ஸோ நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் செக்ஷன்ல இருக்கும். அதுலயும் வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா நமக்கு 11th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்க போகுது இல்லையா? பிகாஸ் நம்ம 10th இருந்து 11th வரும். நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கான்செப்டும் ரொம்ப தெளிவா நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்க மறக்காம பார்த்துக்கோங்க. குறிப்பா இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டா ஒரு 5 மார்க் செக்ஷன் அப்படின்னு எதுனா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ காம்பினேஷன் ஆஃப் 1 or 2 கொஸ்டின்ஸை தான் நமக்கு வந்து 5 மார்க்கா இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் கேட்க போறாங்க. ஸோ அந்த வகையில நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து நம்ம ஒரு சில ப்ராப்ளம்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். டைமென்ஷனல் திங்கை யூஸ் பண்ணது தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம சேனல்ல வீடியோஸும் போட்டிருக்கோம். அதை நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. டைம் இருக்கு, வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். ஸோ அந்த வகையில நம்ம பார்க்கக்கூடிய முதல் கேள்வி ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பர். ஸோ இது வந்து பெரும்பாலும் நான் அதே மாதிரி நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப ரேரான கேள்வி, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கறது எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பர் சம்டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அண்ட் ரேடர் மெத்தட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொபகேஷன்ஸ் ஆஃப் எரரும் ரொம்ப ரிப்பீட்டடான ஒரு 5 மார்க் செக்ஷன் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்வர்ஷன் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டி ஃப்ரம் ஒன் சிஸ்டம் டு அனதர் சிஸ்டம். ஸோ இந்த 76 சென்டிமீட்டர் மெர்க்குரி, ஸோ இந்த ஒரு ப்ராப்ளமும், அப்புறம் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் அந்த ப்ராப்ளமும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிப்பீட்டடான 3 மார்க்ல நமக்கு கேட்டிருக்காங்க. அடுத்த வகையில் நம்ம பேசணும் அப்படின்னா இந்த சிம்பிள் பெண்டுலம். ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு 5 மார்க்கு அண்ட் 3 மார்க்கும் கூட. சப்போஸ் 3 மார்க்ல கேட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஒரு சில இடத்துல சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 12th ஸ்டாண்டர்டுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்போ 11th கண்டிப்பாக இது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இது சாப்டர் 1. சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கேள்விகளை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலேஷன், ஸோ லாஸ் ஆஃப் அடிஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கேலார் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வெக்டார் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ். இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஆன்சர்ஸ். அடுத்து அந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ், அதாவது கால்குலஸ் மெத்தடை வச்சு நம்ம பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிக்கல், ஸோ ஃபாலிங் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கைனமேட்டிக் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணது தான். ஸோ அப்பில் போகும்போது ப்ளஸில் இருக்கும், மைனஸில் இருக்கும், கீழே வரும்போது ப்ளஸில் இருக்கும் அந்த கிராவிட்டி. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஆக்சலரேஷனை ரொம்ப பேசிக் தான். இது வந்து 3 மார்க்கில் கேட்பாங்க. இது எல்லாமே நமக்கு வந்து இது 5 மார்க்கில் தான். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்சரும் கூட 5 மார்க்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து இன்னொன்று சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் ஆஃப் அ பாடி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க். ஸோ சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் A which is equal to v²/r ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். இது நம்ம ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கிறோம். அது நீங்கள் பார்த்துக்கலாம். சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் மோஷன். இதில் நிறைய ஆன்சர்ஸ் இருந்தாலுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹைலைட்டடான ஆன்சர்ஸ் மட்டும் இப்போ நம்ம பேச போகிறோம். அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மூவ்மெண்ட் யூசிங் அந்த கன், ரீகாயில் ஆஃப் கன், இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 3 மார்க் செக்ஷனில் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் இதை கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு ஆன்சரும் கூட 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மோஷன் ஆஃப் அ பிளாக் கனெக்டட், ஸோ வர்டிக்கலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஹாரிசாண்டலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் குறிப்பாக வர்டிக்கல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆன்சர். ஹாரிசாண்டல் கொஞ்சம் ரேர் கேஸ் தான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 மார்க். நல்ல கவனி, ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் 3 மார்க், ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் 3 மார்க். ஸோ அதையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ். அடுத்து வந்து பார்ட்டிகல் மூவிங் இன் அன் இன்க்ளைன்டு பிளேன், ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்சரும் கூட. அதனால இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பை யூசிங் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ A which is equal to நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ G sin theta. ஸோ அப்போ அந்த தீட்டா வந்து பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். 90 டிகிரின்னு சொல்லும்போது வர்டிகலி டவுன்வர்ட், அப்போ A equal to G அப்படின்னு நமக்கு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க்கு இந்த பார்ட்டிகல் மூவிங் இன் அன் இன்க்ளைன்டு பிளேன். 4th சாப்டர்ல ரொம்ப கம்மியான கேள்விகள் தான் இருக்கு. இந்த 3 கேள்விகள் மட்டும்தான். ஒர்க் அண்ட் எனர்ஜி பிரின்சிபல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த எலாஸ்டிக் கொலிஷன் இன் 1 டைமென்ஷனல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்எலாஸ்டிக் கொலிஷன். ஸோ இதனுடைய கான்செப்ட், ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு வரும் பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமான இந்த 3 5 மார்க் இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வர்டிக்கலாக மூவ் பண்ணியிருப்பாங்க.
அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுவும் கேட்குறாங்க. பட் அது கொஞ்சம் முன்னாடியெல்லாம் ரொம்ப அதிகமாக கேட்ட கேள்வி, இப்போ கொஞ்சம் அது குறைஞ்சிருச்சு. ஸோ அதையும் ஒரு தடவை கொஞ்சம் கிளான்ஸ் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும். சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்ஓபியில் நிறைய ஆன்சர்ஸ் இருந்தாலும் நம்ம ரொம்ப ரொம்ப மினிமலாக எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சி சொல்லியிருக்கோம். பட் ஈவன் தோ குறைக்கணும் முயற்சி பண்ணாலும் இந்த சாப்டர் 5ல கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. அந்த வகையில் நம்ம வந்து பேரலல் ஆக்சிஸ் தியரம், பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் 5 மார்க்ல கேட்டது இப்போ 3 மார்க்ல கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான இந்த ஆன்சரை மறக்காம படிச்சிருங்க. அடுத்து ரோலிங் இன்க்ளைன்டு பிளேன் அரேட் எக்ஸ்பிரஷன் ஃபார் தி எக்ஸலரேஷன். இது கொஞ்சம் ரேர் பீஸ் தான். இது ரேர், இது வந்து ரேர் பீஸ். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் ராட், ரிங், டிஸ்க்னு 3 ஆன்சர் இருக்கு. மூணுத்தையும் கம்பேர் பண்ணி படிக்கிறது ரொம்ப பெட்டர். நம்ம சேனல்ல கம்பேர் பண்ணி 3 ஆன்சரும் கொடுத்துருக்கோம். அதை நீங்க கொஞ்சம் தெளிவாகவும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதுதான் இது வந்து ரிங், இது வந்து இது டிஸ்க். இந்த 4வது பாருங்க, எக்ஸ்பிளைன் வை த சைக்கிளிஸ்ட் பெண்ட் நெகோசியேஷன் ஆஃப் தி கர்வ்டு ரோடு. மோஸ்ட் இம்பார்ட்டன்டான 5 மார்க் பார்ட்டுக்கான இது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் பெண்டிங், த சேம் ஆன்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் அ பாடி இன் பியூர் ரோலிங் மோஷன். ஸோ பியூர் ரோலிங் மோஷன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம், ரைட்? ரொம்ப முக்கியம். நம்ம சேனல் இது ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கோம். இது ரொம்ப முக்கியமான 5 மார்க். ஸோ ரொம்ப ஹைலைட்டடாக பேசணும் அப்படின்னா பேரலல் ஆக்சிஸ் தியரம், பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், ரிங்குக்கு முன்னாடி டிஸ்க்கு முன்னாடி ராடு. ஸோ ராடு, டிஸ்க், ரிங்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரலல் அண்ட் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். அடுத்தது இந்த கைனடிக் எனர்ஜி ஆஃப் அ பியூர் ரோலிங் சிஸ்டம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. 6வது சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் 5 மார்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, 3 மார்க் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த வகையில் நம்ம பேசக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி எக்ஸ்பிரஷன் கண்ணா, அப்படியே பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது கொஞ்சம் ரேரு, ஆனால் அது கேட்குறாங்க 3 மார்க்கில் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இதுவுமே வந்து நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஆன்சரு. அந்த U = mgh, we know that. And then latitude, altitude, depth. இது எல்லாம் தனியான 3 மார்க். குறிப்பாக ஆல்டிடியூட் அண்ட் லாட்டிடியூட் 3 மார்க்கில் கேட்குறாங்க. டெப்த் 5 மார்க்கில் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது மூணுமே ரொம்ப முக்கியம். அடுத்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எஸ்கேப் ஸ்பீட் ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் பார்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியடு, ரைட்? அதனுடைய எனர்ஜி, இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான 3 மார்க் பார்ட். சம்டைம்ஸ் வந்து இந்த டைம் பீரியடும் சரி, இந்த எனர்ஜியும் சரி 5 மார்க்கில் கேட்குறாங்க. பட் ஆனால் ரொம்ப முக்கியமான ஆன்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பரண்ட் வெயிட், மேன் ஸ்டாண்டிங் இன்சைட் அன் எலிவேட்டர், அது ரேர். பட் கான்செப்ஷுவல் வைஸ் கேட்கணும் அப்படின்னா இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் ரொம்ப ரேர். 7th கேள்வி ரொம்ப ரேரான ஒரு கேள்வி தான். 7th சாப்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹூக்ஸ்லாம் அண்ட் தென் டெர்மினல் வெலாசிட்டி, இந்த மாதிரி ஒரு சில ஆன்சர்ஸ் எல்லாம் இருக்கு. ஹூக்ஸ்லாம் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் 3 மார்க்கில் கேட்குறாங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி 3 மார்க்கில் கேட்குறாங்க. டெர்மினல் வெலாசிட்டி ரொம்ப முக்கியமான 3 மார்க்கு, ரைட்? இந்த மூணுமே ரொம்ப முக்கியம். அண்ட் தென் அடுத்து பாய்ஸ்லெஸ் ஃபார்முலா நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப முக்கியமான 5 மார்க்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிலரி ரைஸ் மெத்தட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க்கு. அடுத்து பெர்னாலிஸ் சொல்லணுமா, உங்களுக்கே தெரியும். அப்போ இந்த 7th சாப்டர்ல ஹை ப்ரையாரிட்டி பெர்னாலிஸ், அதுக்கப்புறம் கேபிலரி ரைஸ் மெத்தட், பாய்ஸ்லெஸ் ஈக்குவேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 3 மார்க் தான். ஸோ டெர்மினல் வெலாசிட்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே நமக்கு வந்து 7th சாப்டர் பொறுத்த வரைக்கும் இந்த மூணுமே பெர்னாலிஸ் ஆகட்டும், கேபிலரி ரைஸ் மெத்தட் ஆகட்டும், பாய்ஸ்லெஸ் ஃபார்முலாஸ் ஆகட்டும் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. 8th சாப்டர் பொறுத்த வரைக்கும் தெர்மோடைனமிக்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடிய சாப்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சாப்டர் நீங்கள் ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க, இல்லை 11th சாப்டர் ஸ்கிப் பண்ணிடுங்க. இதிலான ஒரு சில முக்கியமான ஆன்சர்ஸ் மட்டும் இருக்குது, அது மட்டும் நான் சொல்லிடுறேன். அதில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஆன்சர் கெலோரிமெட்ரி மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஆன்சர். அடுத்து இது கூட வேண்டாங்க, அதாவது அஃப்கோர்ஸ் வி நீட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆன்சர் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்னாட், அப்புறம் மேயர்ஸ் ரிலேஷன் ஒரு ஆன்சர் இருக்குது. அந்த மேயர்ஸ் ரிலேஷன் ரொம்ப முக்கியம். மேயர்ஸ் ரிலேஷன் இதில் மென்ஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன், பட் அது ரொம்ப முக்கியமான ஆன்சர். இந்த ஐசோதெர்மிக்கல் ப்ராசஸ், அடியாபேட்டிக் ப்ராசஸ் கூட வேண்டாம், அதை விட்டுருங்க, அது நமக்கு தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், கார்னாட் என்ஜின், அண்ட் தென் அந்த மேயர்ஸ் ரிலேஷன் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க, ரைட்டா? அண்ட் அதில் வந்து இன்னொரு முக்கியமான ஆன்சர் வந்து இந்த ஒர்க்கிங் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் இப்போ கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. 9th சாப்டர் பொறுத்த வரைக்கும் 3 ஆன்சர் தான் இருக்குது. ரொம்ப குட்டி சாப்டரும் கூட, கண்டிப்பாக நீங்கள் அதை படிச்சே ஆகணும். அதில் வந்து இந்த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை வேல் கண்டெய்னர், ஸோ அது ரொம்ப முக்கியமான 5 மார்க்கு. அடுத்து இந்த டைஆட்டமிக், மோனோ ஆட்டமிக், ட்ரை ஆட்டமிக்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது சம்டைம்ஸ் 3 மார்க்கில் கேட்குறாங்க, இல்லை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி 5 மார்க்லையும் கேட்குறாங்க. அது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா 3 ஆன்சர் ஒரு சாப்டர் உங்களால் படிக்க முடியாது, ரொம்ப குட்டி சாப்டரும் கூட. 3rd ஆன்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரீ பாத்,
of a gas. இதெல்லாமே ரொம்ப தெளிவாக நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. 10th சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வெர்டிக்கல் ஆசிலேஷன் ஆஃப் ஸ்ப்ரிங், அப்புறம் எனர்ஜி, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் SHM மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எனர்ஜி இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஆசிலேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான 3 மார்க். அண்ட் இதுவுமே இதுக்கு சேமாக தான், அதை இதில் என்ன படிக்கிறியோ அதை தான் இங்கே படிக்க போகிறேன். ஸோ போத் ஆர் சேம், பட் எனர்ஜி ரொம்ப முக்கியம். இந்த டைப்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். டேம்ப்ட் ஆசிலேஷன், டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன் இருக்குல்ல, டேம்ப்டு, அன்டேம்ப்டு, ரெசனன்ஸ்னு சொல்லி கண்டிஷன்ஸ் இருக்கும். ரொம்ப 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 முக்கியமான 3 மார்க் செக்ஷன், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் ஆசிலேஷன், we can also neglect this, இந்த பாட்டு கூட வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் அந்த 4 ஆன்சர்ஸை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. 11th சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லாப்லேஸ் கரெக்ஷன்ஸ், சவுண்ட் வேவ்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது, அதாவது ஸ்பீட், இது 3 மார்க் தான். இது ஸ்பீடு வந்து எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும், இந்த ரைட். ஸோ டெம்பரேச்சரு, ப்ரெஷரு, மாய்ஸ்சரு, இது வந்து ரொம்ப முக்கியமான 3 மார்க்கு. அடுத்து இம்பார்ட்டண்டான 5 மார்க் எங்கே இருக்குது, க்ளோஸ்ட் ஆர்கன் பைப் அண்ட் தென் ஓப்பன் ஆர்கன் பைப். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் செக்ஷன். இல்லை சம்டைம்ஸ் 3 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சாப்டரில் இந்த லாப்லேஸ் கரெக்ஷனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆன்சர் இந்த ஆர்கன் தான், க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன். அடுத்து வந்து இந்த விச் மீன் இந்த கான்செப்ஷுவல் வைஸ் சவுண்ட் இதெல்லாம் எஃபெக்ட் ஆகுதுன்னு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க். அடுத்து டாப்லர் எஃபெக்ட் இருக்குது. டாப்லர் எஃபெக்ட் சும்மா ஜஸ்ட் கோ த்ரூ மட்டும் பண்ணுங்க, பட் ஆனால் அது ரொம்ப ரேர் கேஸ் தான். சரியா, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்லாம் இல்லை, கொஞ்சம் ரேர் கேஸ் தான். ஸோ இந்த வீடியோஸை வந்து கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே நீங்கள் 12th போகிறதுனால முருகா MP அகாடமி வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதில் வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.